கைஸ் இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், அதாவது நம்ம வந்து கப்பீஸ்க்கு வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி என்ன ஃபுட்டு ப்ரோ அப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், நம்ம போடுற ஃபுட்ஸ் எல்லாமே அதாவது இது வரைக்கும் வந்து கைஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நிறைய மீன் வாங்கி போட்டிருக்கிறோம். பட் வந்து கேரிங் வந்து ப்ரோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரோ கேரிங் பார்த்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல கைஸ். உண்மையிலே எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தம்பி மாதிரி தான் கைஸ் பார்த்துக்குறாங்க. வருவோம் மேலே வருவோம், ஆனால் பையனில் யாருமே டச் பண்ணல. ஏன்னா சிவியராக சொல்லியாச்சு, டச் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை டச் பண்ணிடுவோம் அப்படின்னு சிவியராக சொல்லியிருக்கிறோம். அதனால் எதுவுமே ஆனால் வந்திருக்காங்க, 2 வாட்டி வந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நல்ல வேலை அப்போலாம் இந்த மாதிரி எந்த வெரைட்டி மீன்ஸும் வாங்கி போடல. அதனால் எல்லாமே காப்பாற்றப்பட்டது. வெரைட்டி மீன்ஸ்லாம் வாங்கி போட்டிருந்தா சூறை அந்த மாதிரி தான் சொல்லணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ வந்து என்னென்னா எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அதாவது நல்ல பயமும் கிடையாது. நம்மகிட்ட வந்து சிக்ஸ் மட்டும் தான் கைஸ் மேட்ச் ஆகணும். அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் ஒன்று மிஸ்ஸு. 2 வாங்கி போட்டு நம்ம பாட்டில் நம்ம ஜேர்னி நம்ம தொடர்ந்து வேண்டியதாக நம்ம எந்த தடைகளையும் நம்ம தடுக்க முடியாது, நம்ம தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், அதாவது என்ன ஃபுட்டு ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா கைஸ் நிறைய ஃபுட்டு வச்சுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபுட்டு, அப்புறமா இது ஒரு ஃபுட்டு, அது ஒரு ஃபுட்டு, அது ஒரு ஃபுட்டு, இது ஒரு ஃபுட்டு, இதில் ஒரு ஃபுட்டு, இதில் ஒரு ஃபுட்டு. கைஸ் சத்தியமாக நான் போயிடுச்சுலாம் சொல்லலை, இதுலேயும் ஃபுட்டு இருக்குது ஓகேவா, இதுலேயும் ஃபுட்டு இருக்குது ஓகேவா, அதுலேயும் ஃபுட்டு இருக்குது, அதுலேயும் ஃபுட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தெரியும், அந்த இருக்குது பாருங்கள், வருது பாருங்க, அதுலேயும் ஃபுட்டு இருக்குது. அது வந்து பீட்டாகுள்ளது கைஸ். ஆனால் நாங்கள் வந்து பீட்டாகுள்ளது வந்து இந்த மீனுக்கும் நாங்கள் போட்டு ஃபீட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே எதுவுமே ஆனது கிடையாது ஓகேவா. அது இந்த ஃபுட்டு நாங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே என்ன ஃபுட்டு ப்ரோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஃபுட்டு தான் கைஸ் போடுறோம். அது எனக்கு இது ஃபுட்டு பேர்லாம் தெரியாது ஓகேவா, அதனால் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கலர் ஃபுட்டு தான் கைஸ் போடுறோம். பட் பீட்டாக்களுக்குலாம் எந்த ஃபுட்டு ப்ரோ போடுறீங்க கேட்டிங்கன்னா நிறைய ஃபுட்டு போடுறான். இந்த 3 பாக்கெட்டில் உள்ளதுமே போடுவோம்னு நினைக்கிறேன். அதுவே நாங்கள் இந்த ஃபுட்டு நிறுத்திடுவோம் கைஸ் ஓகேவா. இனிமேல் இந்த ஃபுட்டு நிறுத்திடுவோம். நாங்கள் வந்து ஓனாக நம்ம மேக் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இது கூட வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்களால் வாங்க முடியும். எதுக்கு நிறுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா மீன் இறந்துடும் கைஸ். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஃபுட்டு வந்து எல்லோரும் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி போட்டுட்ருக்கீங்க கைஸ். ஆனால் உண்மையிலே சொன்னால் இது கேடு. உண்மையிலே இது வந்து மீனை வந்து அதுவே இந்த ஃபுட்டை பாருங்கள், கலரே இருக்காது கைஸ். ஆனால் இது பாருங்கள் 2 கலரில் இருக்கும். முந்தி 4-5 கலரில் இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ தொட்டில் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லி 2 கலரில் செஞ்சு வச்சுருக்காங்க ஓகேவா. இந்த ஃபுட்டு வந்து எப்படின்னு நீங்கள் காட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன ஃபுட்டு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கைஸ். அதாவது இது வந்து எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து பேரே தான் தெரியாது கைஸ். நான் உண்மையிலே சொல்கிறேன், ஃபுட்டு பேர்லாம் தெரியாது. இது வந்து சும்மா பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கான் ஓகேவா. அது வந்து உள்ளே கிடக்கிறது வந்து வேறு ஃபுட்டு ப்ரோ. இது என்ன ஃபுட்டு ப்ரோ? இது வந்து கப்பிக்கு எல்லா மீனுக்கும் போடலாம். ஐடியா ஃபுட்டு வந்து காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. புழுவா? சின்ன புழு. இது என்ன ப்ரோ சொல்கிறீங்க? 2 ரகம் உண்டு. ஒன்று வந்து கறி மாதிரி இருக்கும், கறி வாங்கிடக்கூடாது. இந்த மாதிரி புழு வாங்கணும். ஓஹோ, ஒரு நிமிஷம் கையில் வச்சுக்கோங்க கேஸ். எனக்கு இவர் என்ன சொல்கிறாரு மிஸ்டர் புரியல, புழுன்னு சொல்கிறாரு. இது என்ன ஒரு புழுன்னா என்ன மாதிரி? பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காய. ஓஹோ, பார்த்தாலே தெரியுது கைஸ். எனக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர அந்த இது 40 ஒரு மாதிரி இருக்குது கைஸ். கையில் வச்சு பார்த்தாலே ஸ்மெல்லும் அந்த அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஒன்று வருது, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இது என்ன ஃபுட்டு ப்ரோ? இது ராயல் ஃபுட்டு. கைஸ் ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ கிடையாது, கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஆகிருக்கும். அந்த தொட்டியில் போட்டுருவோம் கைஸ். நம்ம லேட் ஆகும், ஏன்னா இப்போ தான் இற போட்டிருக்கேன், அதனால் லேட் ஆகும் ப்ரோ. அடுத்து இந்த ஃபுட் என்னது ப்ரோ? ப்ரோ இது வந்து ராயல் ஃபுட்டு ப்ரோ. அப்படியா? ராயல் ஃபுட்ல 2 ரகம் இருக்கு. இது ஒன்று, இது கப்பீஸ்க்கு பண்ணலாமா ப்ரோ? இது கப்பீஸ் ஃபுட்டு தான். இதுவும் இருக்கு. இது வந்து எப்படின்னா இதுங்க மீன் இதுக்குள்ள தானே, கப்பீஸ்குள்ள தானே? ராயல் தான். இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த எப்படி இருக்கும், இது வந்து சின்ன பூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், பூஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்க. கொஞ்சம் பொடியா. அப்படி சொல்கிறீங்களோ? இந்த மாதிரி பொடிசாக இருக்கும் பார்க்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து எனக்கு என்னென்ன சந்தேகம்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நிறைய இதுலேயும் பார்த்தேன், இன்ஸ்டா பக்கத்துலேயும் பார்த்தேன், நிறைய இதுலேயும் சொல்கிறாங்க அந்த ஃபுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஃபுட்டு வந்து மீன் போடக்கூடாது, அதே மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டா பக்கத்துலேயும் பார்த்தேன். எதனால ப்ரோ? இந்த ஃபுட்டு உண்மையிலே போடக்கூடாது. இது வந்து யாருமே போட மாட்டாங்க. இது நம்மளே கொஞ்ச நாள் மேனிஃபை பண்ண போகிறோம். நீங்களே உருவாக்க போகிறீங்களா? நாங்களே உருவாக்க போகிறோம். எதனால ப்ரோ? இது ஃபுட்டு ஒன்றும் சரியில்லை. மீன் நிறைய மீன் கடந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓஹோ, 2 கொய் செத்து விட்டு, கோல்டு செத்து விட்டு, இந்த கோல்டுல சின்ன கோல்டு கிடந்துச்சு. ஆமாம் ப்ரோ, கேள்விப்பட்டேன். கோல்டு செத்துட்டு
அது எல்லாமே ஃபுட்டு தான், ஃபுட்டு காரணத்தால தான் எல்லாமே சாகுது. ஓஹோ. அதனால் இந்த ஃபுட்டு போடுறது கிடையாது. இது கொஞ்சம் இன்னும் காலி ஆனோன்னா அவ்வளோதான், மாற்றிடுவீங்க அப்படி தானே ப்ரோ? நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓஹோ. கருவாடு இந்த மாதிரி பண்ணி நம்மளே பண்ணிட வேண்டியதான். சரி சரி. அதான் ப்ரோ நான் நிறைய இன்ஸ்டா பக்கத்தில் அங்கே இங்கேன்னு பார்த்தேன். இந்த ஃபுட்டு கூட போடலாம் ப்ரோ. இந்த ஃபுட்டு கூட பாக்கெட், அந்த பாக்கெட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க, பாக்கெட் வேறு பாக்கெட்டு. ஓகே ஓகே. இது வந்து கலராக இருக்காது அப்படி தானே ப்ரோ? கலராக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபுட்டு கூட போடலாம். ஓஹோ. இது என்ன மாதிரி ப்ரோ? இது என்ன, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? இது வந்து என்னென்னா அவ்வளோ அந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல் சேர்த்துருக்க மாட்டாங்க இதில். ஓஹோ. ஓகே ஓகே. அதில் ரொம்ப கெமிக்கல், அதிகமான கெமிக்கல்ஸ் தானே? அதிகமான கெமிக்கல். அந்த கலருக்குலாம் கெமிக்கல் தான். அந்த மாதிரி கலர் வரணும்னா கெமிக்கல் போட்டு மீன் சீக்கிரமாக அது இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. ஓகே ஓகே. இதோட பாக்கெட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். பாக்கெட் தப்பான வச்சுக்கூடாது நீங்கள். சரி சரி. போட்டு வச்சிருக்கேன். ஓய் ஏதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது அதில் உள்ளது, அதாவது ஃபுட்டை மட்டும் ஒரு மாற்றி பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காரு, ஓகேவா? மற்றபடி அது எல்லாமே ஒரே இதுதான். பட் நீங்களே வீட்டில் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன். ஓகே கைஸ், பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பாய், டேக் கேர், பாய்.